உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர். தாயிற் சிறந்ததொரு தெய்வமில்லை, காயத்ரியை விட சிறந்த மந்திரமில்லை. ந காயத்ரி பரமோ மந்திரா என்று நமது சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இப்படி நாம டெய்லி சூரிய வழிபாடு பண்றோம். அந்த சூரிய வழிபாடு எப்படி பண்ணணும்னா ராம்நாள்லாம் திரிகால சந்தியாவந்தனம் பண்ணணும். அதுல இடைக்காட்டு சித்தர் சொல்வார், சந்தியாவந்தனம் எப்படி பண்ணணும் அப்படின்னு, காணாமல் கோணாமல் கண்டுகொடு. காணாமல்னா நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுதே சூரியனுக்கு நாம அர்க்கியம் விட்டுணும். தோன்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு அசுரனுடைய சாபம். இவாளுடைய அந்த அர்க்கியம் விட விட அந்த மந்திரம் சொல்ல சொல்ல அர்க்கியம் விட விட அதெல்லாம் எப்படி ஒரு ஏவுகணை போய் அட்டாக் பண்ணுமோ போர் போது அது மாதிரி இது அட்டாக் பண்ணி அந்த அசுரால் அழித்து சூரியன் வெளிப்பட்டு வரான். அப்போ அந்த சாபம் நீங்கிறது. அதனால தான் பிராமணனுக்கு முக்கியமாக அந்த இது சொல்லப்பட்டது. அது சூரியன் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள், சந்திரன் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். மற்ற கடவுள்லாம் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது இந்த ரெண்டு கடவுள் தான். 3 சொல்றார் இளங்கோவடிகள். அவர் என்ன சொல்றாருன்னா, ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும், திங்கள் போற்றதும் திங்கள் போற்றதும், மாமழை போற்றும் மாமழை. 3 தான் நாம கண்ணால பார்க்கலாம். சூரிய வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. ஜோதிட சாஸ்திரத்திலே பிதிர்காரகன் என்று சொல்லப்படுகிறது. அது மாதிரி சந்திரன் மாத்திருக்காரகன் என்று சொல்லப்படுகிறது. சூரியனை சொல்லும் போது அழகாக சொல்கிறது, சூர்யம் சுந்தர லோகடா தமபிருதம் வேதாந்தம் சாரம் சிவம் ஞானம் பிரம்மமயம் சுரே சமமலம் லோகைக சித்தஸ்வயம் இந்திராதித்தராதிபம் சுரகுரும் திரைலோக்கிய சூட்டாமணிம் பிரம்மா விஷ்ணு சிவாஸ்வரூப ஹிருதயம் வந்தே சதா பாஸ்கரம். இப்படி சொல்லிட்டு ஒரு 11 நமஸ்காரம் டெய்லி பண்ணி பாருங்க, ஆரோக்கியம் கூடும். அப்பாவுக்கும் பையனுக்கு ஏதாவது சண்டையா இருந்தால் அதெல்லாம் சரியா போயிடும். ஏன்னா சூரியன் பித்திருக்காரகன், ஆத்மகாரனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட காயத்ரி மந்திரத்தால் துதிக்கப்படுகின்ற அந்த சூரிய பகவான் அழகா பிரகாசமாக ஒளியை தருகின்ற, உலகுக்கெல்லாம் ஒளியை தருகின்ற அந்த சூரிய பகவான் அப்படியே வரானா. அப்படி அந்த வந்த உடனே அது எப்படி இருக்குடா அப்படின்னா அபிராமி பட்டர் கற்பனை பண்ணி பார்க்கிறார். ஏன்னா காயத்ரி ஒரு சிறந்த மந்திரம். அதுலேருந்து அது எல்லாம் அதில் பண்ண உடனே அதுலேருந்து சூரியன் வெளியே வரான். வெளியே வந்த உடனே அதனால தான் சொல்வா, சத்யாய நமஹ, சாவித்ரே நமஹ, காயத்ரே நமஹ, சரஸ்வதி நமஹ என்று நாம இப்படி அதெல்லாம் ஆவாகனம் பண்ணத்துல சொல்றது. அப்படின்னா அந்த சூரியனே அம்பாள் உச்சித்திலகமாக அணிந்து கொண்டிருக்கிறாள். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். சாதாரணமா பார்த்தா கல்யாணம் ஆனா இங்க நெத்திக்கிட்டுருவா குங்குமத்தால. அப்புறம் சீமந்தாயிட்ட வகுட்டுல சீமந்த சகஸ்திரணி அப்படின்னு அதுக்கு பேர். அதுல இட்டுப்பா. பெங்கால்லாம் பார்த்தோன்னா பொம்நாட்டுக்கெல்லாம் அந்த நேர் வகுட்டுல இட்டுப்பா. அப்படி என்ன அப்படின்னா அதைத்தான் உச்சி திலகம் அப்படின்னு சொல்ற. அந்த வகுடு இருக்கும், அந்த வகுட்டுல இந்த திலகம் இடுவான். அதுக்கு பேர் உச்சி திலகம் என்று ஒரு பெயர். அப்புறம் இந்த தலையில உச்சியில் அணிக்கும் ஒரு திலகம், அது உச்சி திலகம் என்று வியாக்கியானம் சொல்றார். அப்ப அம்பாளுடைய அந்த வகுடு இருக்குதே அதுக்கு சீமந்த சரணி என்று ஆதிசங்கர பகவத்பாதா தனோது க்ஷேமம் என்று சௌந்தர்லகரிலே குறிப்பிடுறார். ஆக அப்பேற்பட்ட அந்த பால சூரியனே, அந்த சூரியனே தன்னுடைய அந்த நெச்சி உச்சித்திலகமாக அம்பாள் அணிந்திருக்கிறாள். அதோடு கூட சொல்றார், உஞ்சின் திலகம் உணர்வுடையோர். அப்ப எப்படி இருக்கிறாராம்? ஏன் இந்த ஊ சப்தத்தில் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அகாரம் உகாரம் மகார் 3ம் சேர்ந்து ஓங்கார். அகாரம் என்று சொன்னால் சிருஷ்டித்தல், உகாரம் என்று சொன்னால் காத்தல், மகாரம் என்று சொன்னால் சம்ஹார். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3 ஆ ஊ மா சேர்ந்து தான் ஓம்கார். அதனால தான் அம்பாளுக்கு உமா
உமாமகேஸ்வரி அப்படின்னு பேர் அம்பாளுக்கலாம். ஆக அகர உகர மகரங்களின் கூட்டாகிய இந்த சமஷ்டி பிரணவம் இருக்கு பாருங்க, இதுல உகாரம் என்பது அம்பாளுக்குரிய எழுத்தாக இருப்பதுடன் அந்த அம்பாளுக்குரிய எழுத்தாக இருப்பதனாலே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர், எத்தனை ஊ வருது பாருங்க. முதல்ல ஒரு ஊ உதிக்கின்ற செங்கதிர், அப்புறம் உச்சி திலகம் உணர்வுடைய 3 விதமான ஊ வருது. ஆக பிரணவாகாரமாக இருக்கின்ற இந்த அம்பாளுக்கு அந்த பிரணவாகாரத்திலிருந்தே இந்த அந்தாதியை தொடங்குகிறார். இந்த ஊ சப்தம் ரட்சிக்கின்ற எழுத்து என்று சொல்வார்கள். அதனாலதான் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் ஆரம்பிக்கின்ற பொழுது பரமேஸ்வரன் நடராஜ பெருமான் அசரீதியா எடுத்து கொடுத்தாராம். ஊ சப்தத்துல உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அப்புறம் அதேதான் கம்பநாட்டாழ்வார் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும். அப்புறம் திருமுருகாற்றுப்படை முருகனை பாடும்போது உலகம் உவப்ப. ஆனா திருவள்ளுவர் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆள ஆரம்பிச்சு ஊல முடிக்கிறார். ஆக இந்த அந்தாதியை எப்படி தொடங்குறாரா, உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் முதல் பாட்டு. கடைசி பாட்டில் என்ன சொல்றார்னா உதிக்கின்றவே, உதிக்கின்ற என்று ஆரம்பிக்கிறார். அப்பையும் பிரகாசமா இருக்கார். அப்ப கச்சியப்பர் கூட முருகப்பெருமான சொல்லும் பொழுது அழகா சொல்வார், கருணை கூர்முகங்கள் ஓராறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. பாருங்க, அவரும் அப்படித்தான் சொல்றார். கருணை கூர்முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கே உதித்தனன் உலகம் உய்ய. உதித்தனன் உலகம் உய்ய 3 வந்துட்டு பாருங்க. இது எதை காட்டுறது அப்படின்னா, இப்ப முருகப்பெருமான் எப்போதும் பிரகாசமாக இருக்கிறார். அவர் சூரியன் கூட மறைச்சிருவாராம். ஆனா சுவாமியினோட அந்த கருணை இருக்கு பாருங்க, அது மறைவே மறையாதான். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். அப்ப நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இந்த அபிராமி அந்தாதி பாராயணம் பண்றவாளுக்கு வாழ்க்கையில அஸ்தமனம் என்பதே கிடையாது. எப்பொழுதும் அவளுக்கு வெற்றி நிச்சயம். அவ வாழ்க்கை பூரா எப்போதும் பௌர்ணமியா தான் இருக்கும். அமாவாசை என்ற இருட்டே அவ வாழ்க்கையில வராது. இப்படி ஒரு வியாக்கியானம் சொல்ற. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை. மாணிக்கம் அப்படின்னு வர்ணிக்கிறார். மாணிக்கம் ரொம்ப விலை உயர்ந்த பொருள். ஆக சில பேர் என்ன பண்றோம், அந்த செல்வங்களை தான் பெரிதாக விரும்புவார்கள். ஆனால் இங்க மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னா அம்பாளை ஸ்ரீவித்யா பிரகாரம் யார் யார் மதிக்கின்ற ஞானிகள், சித்தர்கள், யோக புருஷர்கள் அம்பாளை ஆத்ம ஞானத்திலே உணர்கிறார்கள். அவர்கள் உணர்கின்றனாலே இங்கு அம்பாளுக்கு மாணிக்கம் அப்படின்னு சொல்றார். ஆக அம்பாளே உயர்ந்த மாணிக்கமாக திகழ்கிறார். பின்னால சுந்தரர் கூட சொல்றார், பொன்னார் மேனியனே பூலி தோலை அரை கசைத்து மின்னா செஞ்சடை மேல் மேலில் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்க. மண்ணே மாமணியே மழப்பாடியில் மாணிக்கமே. அப்படி சுந்தரர் மழப்பாடி ஈஸ்வரம் பண்றா, பதிவு பண்றா மாதிரி இங்க ஞானிகள் எப்படி பண்றாளாம் அபிராமதே. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். மதிக்கின்ற மாணிக்கம் நவரத்னங்களிலே சிறந்தது மாணிக்கம். சில பேர் மனிதருள்ள மாணிக்கம் அப்படிங்கும். இந்த கோடியில் ஒத்தருக்கு தான் அந்த பேர்லாம் இப்போ சொல்ல வேண்டாம். மனிதர்கள் மாணிக்கான தேடி போகணும். இப்போ ஏதோ அந்த காலத்தில் அவர் சொன்னாங்க, இப்போ யார் அப்படின்னு தெரியாது. மனிதருள் மாணிக்கம் அப்படின்றான். அப்புறம் ஏன் மாணிக்கம் அப்படின்னா, அம்பாளுக்கு கூட 9 சக்திகள் சொல்றார். அந்த 9 சக்தியில மாணிக்கவல்லி அப்படின்னு ஒரு அம்பாளுக்கு ஒரு சக்தி உண்டு. ஆக சாரதாராத்யா என்று பாஸ்கர் ராயருக்கு உதவி எழுதும் பொழுது விசாரதர்களால் அல்லது பண்டிதர்களால் வழிபடக்கூடியவள் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்.
ஆக கற்றுணர்ந்தோர் சான்றோர் பார்வையில் அம்பாளே மாணிக்கமாக மெய்ப்பொருளாக இருக்கிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். அதனால அந்த ஞானிகளுக்கு மட்டும் இல்லை, சாதாரணமாக நாம் மனுஷ ஜென்மாவில் பிறந்துட்டோம் அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். உலகத்திலே ரொம்ப உயர்ந்த ஜென்மா மனுஷ ஜென்மம். ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்றார், விவேக சூட்டாமணியில முதல் ஸ்லோகத்தில் எடுத்த உடனே சொல்றார், ஜந்தூனா மனுஷம் துர்லபம். ஏன்னா 84 லட்சம் யோனிகள் வழியாக நாம பிறக்கிறோம். அதுல ஒன்னா பிறந்து கடைசியா இந்த ஜென்மா மனுஷன் அதுல செஞ்ச புண்ணியம் பாவங்கள் எல்லாம் கணக்கு பார்த்து பார்த்து கடைசியில நமக்கு மனுஷ ஜென்மாவை பகவான் கொடுக்குறான். ஏன்னா இந்த மனுஷ ஜென்மாவால தான் பகவானை பாட முடியும், பகவானை பற்றி பேச முடியும், பகவானை பற்றி எழுத முடியும், பகவான் நாம சங்கீர்த்தம் பண்ண முடியும், சாஷ்டாமாக பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணலாம், பகவான் பேரை சொல்லி பல தர்ம காரியம் பண்ணலாம், பகவானுக்கு கோயில் கட்டலாம். இதெல்லாம் மனுஷ ஜென்மம். அதனால்தான் ஆச்சாரியால் சொன்னா ஜந்தூனா மனுஷம் துர்லபம். ஆச்சாரியர் சொன்ன வார்த்தையை தான் நம்ம சொன்ன தாய்மான சொன்ன அழகா சொல்றார், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. அதனால அங்க மாணிக்கம் என்று சொல்றது ஞானிகளுக்கு மட்டும் இல்லை, மனிதராக பிறந்து மனித உணர்வுகள் பெற்ற அத்தனையும் அம்பாளையை வணங்கிலாம் நாமும் அந்த நிலைக்கு மாணிக்கமாக உயரலாம். மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது, அதாவது மாதுளம் போது, மாது உளம் கொஞ்சம் இலக்கண சுத்தமா அவர் சொல்றார். குசும பிரபாயே நமஹ. பிரபானா ஒளிவுடையவள் என்று அர்த்தம், கீர்த்தி உடையவள் என்று அர்த்தம். ஆக மாது உளம் என்று பிரித்து பொருள் பார்த்தால் அப்படின்னா அம்பாளுடைய அருள் உள்ளம் எப்படி இருக்கு அப்படின்னா மலர் போன்று மென்மையாக இருக்கிறது. சாதாரணமா எங்க குருநாதர் சொல்வார், நம்ம மக்கா இருக்கிறோம், மக்கா போய் அம்பாள்கிட்ட போய் உக்காந்துருக்கோம், இந்த முக்கு இருக்கு பாருங்க, முக்குன்னு சொல்லுவா, மலராது. இது போய் அங்கே நின்ன உடனே நம்ம மக்கு இந்த மொக்கு மாதிரி நம்ம பாவனை பண்ணிக்கணும். இவன் வந்துட்டான் மக்கு இல்லை, இவனை மொக்காக்கி இவனை மலராவனுக்கு அருள் செய்யணும். அதனால மாது உளம் போது அப்படின்னு வியாக்கியானம் சொல்றார். அதாவது மலர்வதற்கு தயாரான உள்ள அந்த பூவை போது என்று சொல்வார். போதுன்னா அது அப்படியே அந்த பூ வீரியத்துக்கு காத்திருக்கிறது, பகலெல்லாம் போதா என்று திருக்குறளோட சொல்றார். ஆக அம்பாள் எப்படி இருக்காராம், தன்னிடம் யார் சரணடைகிறாரோ அந்த சரண் அடைந்து நான் வந்துட்டேன்னு அப்படி சொல்றதுக்கு முன்னாடி சன்னிதானத்துக்கு நின்னாலே போருமா. அம்மா நான் வந்துட்டேன் சன்னிதானத்துக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்காளாம். இவ நின்ன உடனேவே அம்பாள் என்ன பண்றாரா, அருள் செய்ய காத்திருக்கிறாள். அதான் சொல்றார், மாதுளம் போது. அப்பேற்பட்ட அருள் உள்ளம் கொண்டவள், மென்மையானவள். அதனால தான் இந்த ஜென்மாவை அவ்வளோ சொன்னான். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடுத்தேன். மணிவாசக சொல்றேன். ஆச்சாரியால் சொன்னதை தான் ஜந்தூனா மனுஷம் துர்லபம் அப்படி ஆச்சாரியால் சொன்னார். தாய்மானார் சுவாமிகள் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்றார். மாணிக்க வாசகர் இதைத்தான் சொல்றார். இப்படிலாம் நம்ம பிறந்து வந்திருக்கோம். அதனால அம்பாள் வணக்கத்துக்கு உரியவள். இந்த மனுஷ ஜென்மாவிலே அம்பாளை அடையணும். அதனால தான் இந்த அரிசமய வழிபாடு நமக்கோசம் தான் ஏற்படுத்தினார் ஆதிசங்கர பகவத்பாத். யார் யாருக்கு எந்த சுவாமியும் பிடிச்சிக்கோ, கடைசியில் ஏகமான ஒரு பரிபூர்ணமான வஸ்து ஒண்ணுதான் இருக்கு. பாரதி அழகா சொல்லுவான், ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகின்ப கேணி என்ற மிக நன்று பல்வேதம் வரைந்த கை எங்கள் பாரத நாயகி திருக்கை. உலகத்துல பல மக்கள் இருக்கலாம், பல பல மொழி பேசுறான். எல்லாம் யாருடைய குழந்தைகள், அம்பாளுடைய குழந்தைகள். பல வேதங்கள் இருக்கு, சீக்கிய வேதம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு அம்பாள் கையில பாரத மாதா கையில இத்தனை ஸ்டேட் இருக்கு. ஒருத்த ஒரு மொழி பேசுறான், எல்லாமே அம்பாளுக்குரிய வேதங்கள் அப்படின்றான். ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகின்ப கேடி என்றே மிக நன்று பல்வேதம் வருந்தகை எங்கள் பாரத நாயகி தன் திருக்கை. அது மாதிரி இங்க அம்பாள்கிட்ட யார் அப்படி நினைச்சு சரண்டராவராலோ அவளுக்கு அம்பாள் அருள் செய்ய காத்திருக்கிறாள். அந்த உள்ளம் எப்பேற்பட்டவா, அருள் செய்ய காத்திருக்குது. எப்ப வருவான் வருவான் வருவான்னு அப்படியே காத்துட்டே இருக்கலாம். நம்ம கூட சாதாரணமா மயில கபாலீஸ்வருக்கு போறோம்,
கபாலீஸ்வரர் ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. அது மேற்கு பார்த்த சிவாலயம். அம்பாள் பார்த்தா தெற்கு இருப்பா. உபதேச ஸ்தலம். முதல்ல அம்பாளை தான் போய் பார்க்கணும். எந்த சிவாலயத்துக்கு போனால் அம்பாளை போய் முதல்ல பார்த்துணும். அதில் இந்த மேற்கு பார்த்த சிவாலயம் ரொம்ப வரப்பிரசாதி. ஏன்னா உபதேச ஸ்தலம். தமிழ்நாட்டில் 64 திருக்கோயில் மேற்கு பார்த்து இருக்கு. எங்கள் மூர்த்தி ஸ்ட்ரீட்டில் மேற்கு பார்த்த விநாயகர் இருக்கார். சர்வப்பிரிய மகா கணபதி மேற்கு பார்த்தா இருக்கார். ரொம்ப அவ்வளோ விசேஷமான ஸ்தலம். ரொம்ப அதுக்கெல்லாம் கொஞ்சம் வைப்ரேஷன் ஜாஸ்தி. அப்போ அம்பாள் காத்துட்டே இருக்காளாம். அதுதான் அந்த தேவியின் உள்ளம் அப்படியே அம்பாள் உள்ளம் மலர்ந்திருக்கா மாதிரி அடியார்களுக்கும் அருள் செய்வதற்கு மலர் போன்று இருக்கிறாள். அப்பேற்பட்ட இந்த அம்பாளை மகாலட்சுமி வணங்கினான்னு ஒரு கதையை சொல்றார். மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி, மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி, மென்கடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி. மலர்கமல்னா மகாலட்சுமி. தாமரை வளர் அமர்ந்து அருள் செய்யும் அந்த அம்பாளே இந்த அம்பாளை வணங்குறாளாம். எங்க வணங்குறா அப்படின்னா, அம்பாளை யார் யார் வணங்கினா அப்படின்றதுக்கு சாமர விசினான் என்றது லலிதா சகஸ்திரநாமம் சொல்றது. சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாயை நமஹா. ரமா என்று சொன்னால் லட்சுமி, வாணி என்று சொன்னால் சரஸ்வதி. 2 பேரும் இந்த அம்பாளுக்கு சாமரம் போட்டதாக லலிதா சகஸ்திரநாமம் சொல்றது. அப்ப வாணியும் இந்த லட்சுமியும் வழிபட்டவள். அதுல ரமாவாணித்தம் சேவித சகலே என்று அரிகேஷ் நல்லூர் முத்தையாபாகர் சொல்லியிருக்கார், கீர்த்தனை பண்ணியிருக்கார். ரமாவாணித்தம் சேவித சகலே என்று நம்ம முத்தையாபாகர் இன்னொரு கிருஷ்ணம் போட்டுக்கார், ஹிமகிரி தனையே ஏ மனசே என்று அதுவும் சொல்றார். அப்ப அப்பேற்பட்ட உயர்வானவள் இந்த அம்பிகை. அப்ப இந்த அம்பாள் எப்படி இருக்காளா? மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி. இந்த மகாலட்சுமி அடங்கிறாளே, இவள் தோற்றம் எப்படி இருக்குதுன்னா மின்னல் கொடி போன்று ஒரு ஃபிளாஷ். அப்படித்தான் யோக சாஸ்திரர்களுக்கு அம்பாள் அப்படியே காட்சி தந்து மறைஞ்சிருவாளாம். அதை வச்சுட்டே அவ அப்படியே அம்பாளை தியானம் பண்ணி 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 அம்பாளை அடைவார்கள். இப்போ ஒரு கதையை சொல்றாரு இங்க, காஞ்சிபுரத்தோடு தொடர்புடைய ஒரு கதை. இங்க ஆசானது இப்படி எழுதியிருக்கார் உரை. மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி. அந்த மகாலட்சுமிக்கு ரொம்ப, ஏன்னா அதுலேருந்து வந்தவள் அந்த ஆலகால விஷயத்தை சந்தனுக்கு இதெல்லாம் வந்தா அவளும் வந்தா மகாலட்சுமி தோணுனா மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணிட்டார். அவர் கொஞ்சம் கருப்பாக இருப்பார். இவன் அம்பாள் என்ன பண்ணுவாராம், டெய்லி அவள் அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாளாம். நீங்கள் கருப்பு, நீங்கள் கருப்பு, நான் சிகப்பு. சுவாமி எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருப்பார். ஒரு நாள் ரொம்ப கோபம் வந்துடுச்சு. பார்த்தார், நீ அரூபமாக போக கடவுது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். உடனே அவள் உடனே சரி, நான் இந்த மறுபடியும் என் முகத்தை அந்த வர்ணமே அந்த அந்த ஸ்டேஜுக்கு நான் வரணுமே, அப்போ என்னுடைய அழகு எப்படி சாபம் கொடுத்துட்டாலே நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீ போய் காஞ்சியில் தவம் செய்து காமாட்சி குங்குமத்தை எண்ணிக்கிட்டுக்கிறையோ அன்னைக்கு உனக்கு இந்த கிடைக்கும். அதனால்தான் காஞ்சி காமாட்சி நம்ம சுற்றி வந்தால் அரூபலட்சுமிக்கு எல்லாம் குங்குமம் போட்டு போட்டு எட்டுப்பா பாருங்க. அதுதான் அந்த மகாலட்சுமி தவம் செய்து அந்த அம்பாளுடைய குங்குமத்தை இட்டுக்கொண்டு அப்படி பேர்பட்ட அபிராமியை அம்பிகை அந்த மகாலட்சுமி வணங்கி இருக்கிறாள். மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி. அந்த பேரழகு லட்சுமிக்கு போயிடுத்து. இன்னைக்கு போனோட காஞ்சிபுரத்தில் போய் பார்த்தாருக்க அது ஒரு திவ்ய தேசத்துல சொல்றாது. அந்த அந்த கோயிலே ஒரு திவ்ய தேசமா இருக்கு. அது மாதிரி ஏகாம்பரேஸ்வரர் கோயில ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அப்ப அப்பேற்பட்ட பேரழகு வாய்ந்தவள். அப்ப அழகான வடிவால் செருக்குற்ற நீ அவ்விடம் நீங்க அரூபமாக ஆவா என்று அப்படி அவர் சாபம் கொடுக்க, அம்பாள் காஞ்சியிலேருந்து யோகத்துவமிட்டு காமாட்சியின் குங்கும பிரசாதத்தை பெற்று பழைய உருவத்தை நீ அடைவாக என்று இப்படி சாப விமோசனம் அளித்தாள். அது மாதிரி மகாலட்சுமியும் காஞ்சிபுரத்தில் வந்து காமாட்சியை போற்றி அந்த அழகு வடிவை மீண்டும் பெற்றாள். அதனால சொல்றார், மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்குமத்தோயமென்னே. அம்பாள் எப்படி அந்த வாசனாதி திரவியங்கள், நாம வாசனாதி திரவியம் வெளியே போகிறதுக்கு அப்படி பூசிக்கிறோம். கொஞ்ச நேரம் போனால் வேறொரு நாற்றம் வந்தால் மறுபடியும் பழைய நாற்றம் வந்துடும். சில வாசனாதி திரவியங்கள் தலைவலி வந்துடும். ஆனால் இங்கே அம்பாள் என்ன சொல்கிறார், அபிராம்பட்டர் சொல்கிறார், மென்மையான வாசனை பொருந்திய குங்குமக்கலவை போன்ற அழகான திருமேனி உடையவு. அது எவ்வளோ அந்த வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு வார்த்தை இது. அதாவது மென்மையான வாசனை, ரொம்ப மைல்டு. அந்த குங்குமத்தை எப்படி அழகாக கலந்தா எப்படி இருக்கும், அது மென்மையான ஒரு கலவை. அது மாதிரி அந்த குங்கும கலவை போன்ற திருமேனி உடையவள் இந்த
அபிராமி. இது கூட நம்ம இவர் சொல்றார், மூக்க கவி சொல்றார், காஷ்மீர ஸ்தபக கோமலாங்கலதா வர்ணிக்கிறார். காமாட்சி சொல்லும்பொழுது காஷ்மீர ஸ்தபக கோமலாங்கலதா என்றும், காளிதாசன் அங்க பாடும்போது சொல்றான், குங்குமராக சோனே குன்றேற்று பாசாங்குச புஷ்பபான அஸ்தே நமஸ்தே மாணிக்க வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம் மாகேந்திர நீலக்யுதி கோமலாங்கிம் மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி குர்யாத் கட்டாட்சம் கல்யாணி கதம்பவனவாசினி. எங்கேயோ உஜ்ஜயினியில உட்கார்ந்துட்டு மதுரை மீனாட்சி பாடினா காளிதாசன். அப்ப குங்குமராக சோனே காளிதாசன் வர்ணித்தது தான். அப்ப ரொம்ப வாசனை அதிகமா தடவினாலும் தலைவலி வந்துடும். அது இதமாக இருக்கணும். அப்ப அம்பாளுடைய திருமேனி எப்படி இருக்கா, பார்க்க பார்க்க திகட்ட. அப்ப நாம சில பேர் நிறைய பார்த்தா நகையெல்லாம் அள்ளி போட்டு வருவா, பார்த்தா அது அழகாவே இருக்காது. ஆனா அம்பாள் ஒரு சிரிப்பு சிரிச்சா போதுமா அதுவே அழகாயிடுமா. எங்க அதுவே சொல்றாரு, பின்னால சொல்வார், எல்லா ஆபரணமும் அம்பாள் போட்டதுனால அந்த அழகிக்கு அந்த நகைக்கே ஒரு பெருமையாச்சு பின்னால சொல்ல போறார். அப்ப அம்பாளின் திருமேனி எப்படி இருக்கிறதா, அது ஒரு திகட்டாத ஒரு திருமேனி, அழகு பெருவெள்ளமாக திகழ்கிறது. அதனால்தான் மின்கடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி. அம்பாளுக்கு 64 உபசாரங்கள் செய்வாள். அதுல பலம் பத்திரம் தோயம் என்பது, தோயம்னா நல்ல கலந்த அழகான ஒரு நறுமண கலவை. தோயம்னா தண்ணின்னு ஒரு அர்த்தம் உண்டு. நம்ம இளநீ கொடுக்குறோம் பாருங்க, இளநீ, அது கூட சம்ஸ்கிருதத்தில் கவி இருக்க, பிரதம வயசி பீதம் தோயமல்பம் ஸ்மரந்தா சிரசி நிகிதபாரா ஹரிகேளா நராணாம் உதகமமிருதகல்பம் தத்யுராஜீவனாந்தம் நகிகிருதம் உபகாரம் சாதவோ விஸ்மரந்தி. அந்த இளநீர்லேருந்து தான் நிறைய அழகு சாதனைலாம் பண்ணுறான். அதனால தான் இளநீ குடிக்க சொன்னான். அதில் என்ன பாருங்க, இவன் உப்பு தண்ணியை விட்டா கூட அது நல்ல தண்ணியா வருது. அதுதான் அவையா சொன்னா, தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். அப்ப அம்பாளுடைய திருமேனிக்கு உமையாக கூறி ஒவ்வொன்றிலும் ஏதாவது ஒரு குறை உள்ளது. அதனால உதிக்கின்ற செங்கதிர் கொஞ்சம் வெப்பம், நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் வெப்பம் காட்டுறது. மாணிக்கம் பார்த்தா கொஞ்சம் வன்மையாக இருக்கிறது. மாதுளம் போது சிறிது கொஞ்ச நேரத்தில் வாடி வதங்கி போடுறது. மின்னல் கொடி சிறிது நேரத்தில் தோன்றி மறைகிறது. குங்குமத்தோயமோ நறுமணத்தை அப்படியே இழக்கிறது. ஆனா இப்படி எல்லாமே ஒரு பொருந்தாத உமைகளாக என்று சொல்லி இப்போ எதை சொல்றார் அப்படின்னா, இவ்வளோ பொருந்தாத உமைகள்லாம் பொருத்தமாக சொல்லி இப்பேற்பட்ட அபிராமி அபிராமி எந்தன் விழுத்துணையே. விழுத்துணையா எக்காலத்தும் நமக்கு துணையாக வருவோம். நமக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு துணை, அப்புறம் ஸ்கூலுக்கு போவோம், பசங்களில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துணையாக இருப்பான், காலேஜுக்கு போவோம், ரூம்மேட்டு அவெல்லாம் துணையாக இருப்பான், கல்யாணம் ஆனால் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கனவு துணை, இப்படி அப்புறம் வயசாகிடும். கடைசியில் எல்லா துணையும் ஒரு காலத்தில் போயிடும். ஆனால் நமக்கு அப்பர் பெருமான் சொல்றார், சிவபெருமான தோன்றா துணை. சுவாமி மட்டும்தான் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருப்பான். நமக்கு கடைசி காலத்தில் யாரா துணை வருவான்னா அம்பாள் தான். இதில் ஒரு அழகான பதம் போட்டார். அதாவது என்ன விழுத்துணை அப்படின்னா, பார்த்தோடனே அபிராமியை பார்த்தோடனே நம்ம மனசு பூரா அபிராமி முகத்தில் புழுமா. அபிராமி பதத்துக்கு என்ன அர்த்தம்னா பேரழகு பெற்றவர்கள். ராமனை சொல்லும்போது சொல்வார் ரமய தீதி ராமஹா, அப்பேற்பட்ட பேரழகன். அதுபோல இந்த உலக உயிர்களே தன்னுடைய அழகிலே மயங்க செய்வள். அதனால்தான் அவருக்கு அபிராமி என்ற திருநாமம். ஆக சகல போனங்களையும் காக்கும் பேரழகு கொண்டவள். ராமி என்று சொன்னால் அழகுடையல், அபிராமி என்று சொன்னால் பேரழகு பெட்டகம். நானே கூட சொல்வேன், இப்படி உலக அழகு போட்டி நடக்கிறது, அபிராமி நின்னா எல்லா பொண்ணாட்டி தோத்து போயிடுவான். ஏன்னா அழகுக்கு ஒவ்வாத அபிராம வல்லியை பழகி சிவந்த பாதாம்புயத்தாள் அப்படி சொல்றார். அழகுக்கு ஒவ்வாத அபிராமி பேரழகு பட்டமாக தருகிறாள். அப்ப நம்முடைய ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு துணை நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் நமக்கு கடைசி துணையாக வரக்கூடியவள் அம்பாளே விழுத்துணை. விழுத்துணைனா மேலான துணை, விழுப்புரம்னா மேலான புறம், மேலான ஊர். அதனால்தான் மகா சுவாமிகள் அங்க அவதாரம் பண்ணார். இதை வண்டச்சரப தண்டபாணி சுவாமிகள் சொல்றார். இந்த ஊர் அதாவது விழுப்புரத்தை சுற்றி நிறையா க்ஷேத்திரம்,
பக்கத்தில் போனால் ஒரு பெரியவா மடத்துலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் திருவாமாத்தூர், இப்படி போனால் திருவண்ணைநல்லூர், இப்படி போனால் திருநாவலூர், பாருங்க பக்கத்தில் இப்படி போனால் ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே நிறையா ஊர் இருக்கு. ஆனால் இந்த விழுப்புரம் மட்டும் ஃபேமஸ் இல்லாமல் இருந்தது. வண்ணச்சரப தண்டபாணி சுவாமிகள் திருவாமாத்தூருக்கு ஏத்தாப்புல அவருடைய சமாதி இருக்கு, போனால் பார்க்கலாம். அவர் நெல்லையில் பிறந்து இங்கே சமாதியானவர். அவர் சொன்னார், இந்த ஊரில் மிகப்பெரிய ஞானி ஒருவர் தோன்றுவார். அவர் குறிப்பில் எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட ஞானியான புருஷன் நம்ம மகாபெரிவார். எதுக்கு சொல்றேன்னா, விழுப்புரம் என்று சொன்னால் மேலான புறம். இப்போ நானே கூட சொல்வேன், இப்போ மகாபெரியார் தோன்றதுக்கு முன்னாடி நம்ம மனசில் நிறையா விழுப்பு இருந்தது. மகாபெரியார் பிறந்தவுடனே எல்லா விழுப்பையும் நோக்கிட்டார், அதனால அவர் விழுப்புரத்தில் பிறந்தாரு, அப்படி கூட வச்சுக்கலாம். மேலான புறம், எல்லாருதான் மனசு இருக்கிற மாசு குற்றங்களை நீக்குவோர், அதனாலே அவர் விழுப்புரத்தில் தோன்றினார். எதுக்கு சொல்ல வரனா, அந்த விழுத்துணைனா மேலான துணை, எக்காலத்துக்கு நமக்கு துணையாக இருப்பவள். ஏன் இது இந்த பதத்தை போட்டார்னா, சரபோஜி ராஜா வந்து கேட்குறான், இன்னைக்கு என்ன திதின்னு கேட்குறான். நானும் பௌர்ணமின்னு சொல்லிட்டேன், அமாவாசைன்னு சொல்லணும். ஆனாலும் பௌர்ணமி என்ற சொல்லுக்கு என்னை அந்தாதி பாட வச்சு, சீரபிராமி எந்தாது பாட வைத்து, எனக்கு துணையாக இருந்து எனக்கு அபிராமி பட்டர் என்ற பெயரை வாங்கி கொடுத்தாயே. அதனால் தான் சொல்றார், விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. இந்த பாடத்துல ஒரு நயம் சொல்றார், உதிக்கின்ற செங்கது உச்சித்தலகம். வியாக்கியானகர்த்தா என்ன சொல்றாருன்னா, சீமந்த சரணி என்னும் செல்வம் தரும். அதாவது மகாலட்சுமி 3 இடத்துல வாசம் செய்கிறாளாம். ஒன்று பெண்களுடைய அந்த வகுடு, 2வது உச்சித்தலகம், யானையின் மத்தகம், பசுவின் பின்புறம் ஆகிய இந்த 3ஐயும் வணங்கினால் வற்றாத செல்வம் கிடைக்கும். அதுல அம்பாளுடைய உச்சித்திலகத்தை புகழ்ந்த அபிராமி பட்டர், நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எல்லா விதமான சௌக்கியங்களும் ஏற்படும். அவருக்கு தெரியாது, சரபோஜி ராஜா நமக்கு மானியம் கொடுக்க போறாரு, அதெல்லாம் பண்ண போறார், நாம இப்படி நம்மளை அம்பாள் பாட வைக்க போறாள் என்று ஒன்றுமே அறியாத அப்பேற்பட்ட ஒரு அம்பாள் பக்தர். அவருக்கு எல்லாம் கிடைத்தது போல இந்த 1வது ஸ்லோகத்தை 11வது பாடல் பாராயணம் செய்பவர்கள் சகல செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் என்பது திண்ணம். மிஸ்ர சாப்புத்தாளம். ஸ்ரீ மகா கணபதிரவது
शरणं